வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8 இன்றைக்கி ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ கேப்டன்ஷிப்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு போல இருக்குது. ஃபஸ்ட் எடுத்தோடனே ரஞ்சித் வந்து அந்த கேப்டன்ஷிப் க்ரௌனை வந்து விஷாலுக்கு மாட்டி விடுறாரு. ஸோ அதிலேயே தெரிஞ்சிருச்சு விஷால் வந்து வின் பண்ணிட்டார் அப்படின்னு. ஸோ உள்ள டிசப்பாயின்மெண்ட்டாக நம்ம முத்து அண்ட் ஜாக்லின் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முத்து சொல்கிறாரு, இந்த கேப்டன்ஷிப் டாஸ்க்கே வீட்டில் உள்ளவங்க பெரும்பாலான மக்கள் யாரை வந்து கேப்டன்ஷிப்பாக விரும்புகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கேப்டன்ஷிப்போட டாஸ்க் அப்படின்னு வந்து முத்து சொல்கிறாரு. ஸோ ஜாக்லின் சொல்கிறாங்க, இந்த வீட்டில் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். விஷால் பக்கம் யார் யார் போய் நிற்பாங்கன்னு எனக்கு தெரியும். கடைசியில் ராணுவம் விஷாலுக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு எனக்கு தெரியாதுடா. ஓ முத்து, உன்னுடைய கேம் பிளான் வேறு, என்னுடைய கேம் பிளான் வேறு, அதுபடி தான் நான் விளாண்டேன் அப்படின்னு வந்து ஜாக்லின் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம ராயன் வந்து சொல்கிறாப்புல, நீ பண்ண ஸ்ட்ராட்டஜியே தப்பு முத்து அப்படின்னு. ஸோ இது என்னோடய கேம்டா, நான் விளாடணும்னு நான் பண்ணேன்டா அப்படின்னு வந்து முத்து வந்து அதை சொல்கிறாப்புல. ஸோ என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த சைடு பார்த்திங்கன்னா சௌந்தர்யா, விஷால், தீபக், ராணவ் இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே முத்து, ஜாக்லின், ராயன் அண்டு பவித்ரா அண்டு நம்ம ஜெஃப்ரி உள்ளே இருக்காங்க. ஸோ என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டி வின்ஸ் அப்படிங்கிறது மாதிரி தான் முத்து சொல்கிறது மாதிரி இருக்குது இந்த கேம்ஸ். அந்த தார் ஊற்றி தள்ளிட்டு போவாங்கல்ல வண்டி, அந்த மாதிரி வண்டி இருக்குது. அதில் தான் லாஸ்ட்டாக விஷால் தள்ளிட்டு போகும்போது ராணுவ அதில் ஏறி உட்காந்து தள்ளிட்டு போகிறாங்க. ஸோ அதில் யார் மெஜாரிட்டியாக யாருக்கு போகிறாங்களோ அவங்க தான் வின் போல் இருக்குது. ஸோ என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி பாதியாக பிரிச்சுக்கோங்க. ஸோ சரி பாதியில் விஷாலுக்கு பாதி பேர் போயிருப்பானுங்க, மீத சரி பாதியில் ஜாக்லின் அண்ட் முத்துக்கும் பாதி வந்திருப்பாங்க. ஸோ இதுதான் நடந்திருக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம ராயன் வந்து சொல்கிறான், முத்துவோட ஸ்ட்ராட்டஜி வந்து தப்பு அப்படின்னு. ஸோ அது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம வீடியோ பார்த்தா தான் தெரியும், லைவில் பார்த்தா தான் தெரியும். பார்க்கலாம் என்ன நடந்துச்சு அப்படின்னு. ஸோ கேப்டன்ஷிப் வந்து முதன்முறையாக விஷால் வந்து கேப்டன் ஆகியிருக்காரு. அடுத்து வந்து ஜாக்லினும் முத்துவும் இல்லாமல் போயிட்டாங்க. ஸோ அடுத்து வந்து ஜெஃப்ரி அண்டு நம்ம விஷாலை வந்து நாமினேட் பண்ண முடியாது. மித்த எல்லாருமே நாமினேஷனில் வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு வந்திருக்கு. ஸோ அப்போனா ரஞ்சித்தையும் தூக்கிடுவாங்க போல இருக்குது. அப்போ இன்னொரு ஆள் யார் மிச்சர் தின்னுட்டு இருக்கிறாள், ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்குங்க இந்த தடவைலாம் கணிக்கிறதுக்கு. ஐ திங்க் ராயன், ராணவ், பவித்ரா, அன்சிதா இருக்காங்கல்ல. ஆமாம், அன்சிதா இருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ முடிச்சு விட்டாருங்க போங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. போக போக ரொம்ப காம்படிஷன் ரொம்ப டஃப்பாக இருக்கும். நேற்று கூட முத்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாப்புல, இனிமேல் வர்ற வாரம்லாம் ரெண்டு பேராக தூக்கிடுவாங்க. பணப்பெட்டி அன்னைக்கு ஒரு ஆள் தூக்கிட்டு போயிடுவாங்க, பணப்பெட்டி ஒரு ஆள் தூக்கிட்டு போயிடுவாங்க. பட் அன்னைக்கு ஒரு எவிக்ஷன் இருக்கும். ஸோ கடைசி ஃபைனலுக்கு வந்து ஒரு 5 பேர் வந்து இருப்போம் அப்படிங்கிற வந்து கரெக்டாக சொல்லியிருக்காப்புல. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு.